என்னடா மீனு தம் ரோடா அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, நேற்று நம்மளுக்கு வந்து 3 கிலோ அளவுக்கு ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக தம் ரோட் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரியே சூப்பராக நானும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் முந்திரியை வந்து நான் சிங்கிள் பீஸாக வைக்காமல் இந்த மாதிரி சீவி சேர்க்கும் போது எல்லா பீஸ்லேயும் முந்திரி இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது. கூடவே நல்லா வெள்ளரி வேரெல்லாம் போட்டு நல்லா ஜூஸியாக சூப்பராக தம் ரோட் வந்து 3 கிலோ அளவுக்கு பேக் பண்ணி முடிச்சிட்டேங்க. அப்புறம் வந்து அவங்க எப்படி கேட்டிருந்தாங்களா, மீடியம் சைஸ் பீஸ் போட்டு சிங்கிள் கவரில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே நான் கவர் போட்டு கொடுத்துட்டேன். உங்களுக்கு பாக்ஸ் வேணாலும் சிங்கிள் பீஸில் நம்ம போட்டு கொடுக்கலாம். கஸ்டமர் கேட்ட மாதிரி செஞ்சாச்சுங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, காலையில் எனக்கு வந்து ஃபோனில் மெசேஜ் பண்ணி எனக்கு ஈவினிங்லாம் ஒரு கிலோ அளவுக்கு தம் ரோட் போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. தம் ரோட் மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னாதாங்க நம்மளால் வந்து போட முடியுமே. ஏன்னா இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் பீஸ் போட முடியும். இது செய்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். கஸ்டமர் கேட்டால் மட்டும்தான் நான் பேக் பண்ணி கொடுப்பேனே. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பீஸ் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு வேணுமா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.